தான் தனு, உன்னை சந்தோஷப்படுத்த இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய செய்ய போறேன். சரி, ஃப்ளர்ட் பண்ணது போதும், நிறுத்துறியா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு முதல்ல சொல்லு. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க அப்படி இருப்பாங்களா? அந்த உண்மையை இவகிட்ட சொன்னா இவ மறுபடியும் மூட் ஆஃப் ஆயிடுவா. அவங்க வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்தது அவங்க சாக போறாங்க. டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா கொடுத்தா அது அவங்க மூளையை பாதிக்குமா, டென்ஷனே இருக்கக்கூடாதா. அவங்க மூளைக்கு அழுத்தம் கொடுத்தா அதனால அவங்க நரம்புகள்லாம் பாதிக்கப்படுமா. அப்படி நடந்தா அவங்க உயிரே போயிடுமா. வெயிட் a செகண்ட், இதுதான் உண்மையிலேயே குட் நியூஸ். இனிமே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் கொடுத்து நான் சாகடிக்க போறேன். அவங்களுக்கு நான் கொடுக்க போற டென்ஷன்லயும் டார்ச்சர்லயும் கோவம் தலைக்கேறி எதுக்குடா இனிமே வாழணும்னு அவங்களே செத்துருவாங்க. ஒருவேளை அவங்க பழைக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அதையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பத்தி நீ அபிகிட்ட பேசி ஆகணும். அதை மறந்துடாத. ஏன்னா அவன் ஒரு எமோஷனல் ஃபூல். அவங்களுக்கு குணமாகற வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னாலும் சொல்லுவான். ஏன்னா அவங்க அபிக்கு அம்மா மாதிரி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்ப மத்தத பேசிக்கலாம். ஓகே, டேக் கேர். ஐ நோ அபி, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. சரளா ஆண்டியை நினைச்சு நீ ரொம்ப கவலையில இருக்க. நீ அவங்கள உன் சொந்த அம்மா மாதிரி நினைக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபீல் பண்ற. பட் டோன்ட் வரி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ அம்மாவா நினைக்கிறவங்க எனக்கும் அம்மா மாதிரி தானே. அவங்கள நான் நல்லா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையான நல்ல ட்ரீட்மெண்ட் நாம கொடுக்கலாம். அதுக்கு மேல கடவுள் இருக்கார் அபி. நீ வேணா பாரு, அவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க. இட்ஸ் ஓகே தனு. சரளா ஆண்டியை நினச்சி நீ டென்ஷன் ஆகாத. தேவையில்லாமல் அந்த ப்ரெஷர் குழந்தைய பாதிக்கும். சரளா ஆண்டியை பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஐ நோ அபி, ஆனா நான் மனசார அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க சீக்கிரம் நல்லாயிடுவாங்கன்னு என் மனசு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க குணமாயி வந்தா தானே நீ நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன்னு சொல்லியிருக்க. நான் அதுக்காக மட்டும் சொல்லல அபி. அவங்க சீக்கிரமா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு சந்தோஷமே திரும்பும். அந்த சந்தோஷத்தோட செலிப்ரேஷனா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ போய் தூங்க. நான் பிரபாவை பார்த்துட்டு வரேன். பேசியே கவுக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல தனும். நேரம் வேற உனக்கு சாதகமா இருக்கு. ஏற்கனவே இவன் எமோஷனல் ஆனவன். இப்ப நான் பேசின பேச்சுக்கு இவனால கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. ஆண்டிக்கு நினைவு திரும்பின உடனே என் மனசுல இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த நிலைமையில நான் அவங்க கிட்ட என்ன கேட்பேன், அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? ஆண்டி குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்றதா, இல்ல அன்னைக்கு நடந்த விஷயத்த அடியோட மறந்துடுறதா? நடந்துச்சுன்னு நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லணும். இல்லைன்னா நான் ஆண்டி கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டி, நான் வீல் சேர் எடுத்துட்டு வரேன். நம்ம இப்பவே கிளம்பிடலாம். இரு பிரபா, நான் சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாகறதுக்கு முன்னாடி அம்மா உணர்ச்சி வசப்பட்டு என் கையையும் அவர் கையையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அன்னையிலிருந்து அவரு வேற எதை பத்தியும் யோசிக்காம அதை பத்தியே யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அவரை சமாதானப்படுத்தவே முடியல. அம்மா கண்ணை திறந்ததும் அதை அவங்க கிட்ட கேட்டு தீருவேன்னு பிடிவாதமா இருந்தாரு. இன்னைக்கு அம்மா கிட்ட அதை நேரடியாவே கேட்டுட்டாரு. பதில் சொல்லியே ஆகணும்னு அம்மாவை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பிரபா, அம்மாவை நினைச்சு அவர் எவ்வளவு கவலைப்பட்டாருன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த நிலைமையில அவரே அப்படி நடந்துக்கிட்டாருன்னா அவர் மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாரு. கொஞ்சம் விட்டிருந்தேன்னா அம்மாவும் உணர்ச்சி வசப்பட்டு சைகையிலேயே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நான் தான் சொல்ல விடாம எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதனாலதான் அவரும் என் மேல கோவமா இருக்காரு, அம்மாவும் வருத்தப்படுறாங்க. நீயாவது அம்மாக்கு சொல்லு பிரபா. நீங்க யார் சொல்றதையும் அக்கா கேட்க மாட்டாங்க. நான் சொல்றதான் கேட்பாங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது சரிதானக்கா? என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? இவங்க இப்படி பேசாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் இவங்களை எப்படி பேச வைக்கணுங்கிற டெக்னிக் எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நாங்க தினமும் வீட்ல எப்படி சண்டை போட்டுக்குவோம் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு போட்டியா பேச முடியாம மௌனமா இருந்து வெறுப்பேத்துவாங்க. மத்தவங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு இது பழகி போச்சு. அக்காவோட முகத்தை பார்த்தாலே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கறத என்னால சொல்ல முடியும். அதனால இவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இவங்களால பேச முடியலன்னு நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அக்காக்கும் எனக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. அவங்க அந்த கோவத்துல தான் பேச மாட்டேங்கிறாங்க. முதல்ல இவங்க கோவத்தை குறைக்கணும். கோவம் போயிடுச்சுனாலே அக்கா தன்னால பேச ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா, இப்ப எப்படி இருக்குக்கா? ரொம்ப வலிக்குதா? அடிபட்டுருச்சேன்னு வருத்தப்படாதீங்க. இவ்வளவு நாள் ஓடி ஆடி வேலை செஞ்சீங்கல்ல, அதனாலதான். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு கடவுள் இப்படி பண்ணிருக்காரு. அக்கா, நான் வீட்ல படுத்துக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி என்ன பேசி பேசி தொந்தரவு பண்ணுவீங்க. இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களை நிம்மதியா தூங்கவே விட மாட்டேன். எனக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க இன்னும் தரலல்ல, அதை வாங்கறதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு பைசா விடாம நான் மொத்தமா வசூல் பண்ணுவேன். நான் வரும்போது உங்க வீட்டு பத்திரத்தையும் கையோட கொண்டு வந்திருக்கேன். நேரம் பார்த்து உங்க கைரேகை அதுல வச்சு என் பேருக்கு மாத்திக்குவேன்ல. பாத்தீங்களா, அவங்க சிரிக்கிறாங்க. யாரு யாருன்னு கேட்டேன். அனி, நீங்களா? 2 தடவை சத்தமா யார் யாருன்னு கேக்குறேன், எதுவுமே பேசாம வாய மூடிட்டு இருக்கீங்க. நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா எங்க நீ கதவை திறக்க மாட்டியோன்னு தான் நான் சொல்லாம சைலண்டா இருந்தேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, உள்ள கூப்பிட்டு என்ன உட்கார சொல்ல மாட்டியா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்போது உள்ள வந்துட்டு நான் உட்காரட்டுமான்னு கேட்டிருக்கீங்களா? சரி, என்ன வேவு பார்க்க வந்தீங்க? நீங்க எதிர்பார்த்து வந்த எதுவும் இங்க இருக்காது. ஆலியா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு போல தான் வந்தேன். எப்படி இருக்கேன்னு பார்க்க நான் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தானே வந்தீங்க. இல்ல என்ன பார்த்து பரிதாபப்பட வந்தீங்கன்னா நீங்க இங்க நிக்க தேவையில்ல, தாராளமா உங்க வீட்டுக்கு போகலாம். நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு எடுத்து சொன்னா நீயாவது என்ன பார்த்து பரிதாபப்படுவ, எனக்கு ஆறுதலா இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா சொல்ல வர்றத ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. ஆலியா, அது ஒரு பெரிய கதை. நீ போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு. ஏற்கனவே இந்த வீட்ல என்ன யாரும் மனுஷியா மதிக்க மாட்டாங்க. என் மேல அன்பு வச்சிருந்தது அவர் மட்டும்தான். அவரும் இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்ன மனசளவுல வெறுத்துட்டாரு. அந்த வீட்ல அத்தனை பேர் இருக்காங்கன்னு பேரு, ஆனா அவங்க யார்கிட்டயும் என் மனசுல இருக்கிற ஏக்கத்தை ஷேர் பண்ணிக்கவே முடியல. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் உன்கிட்ட சொன்னா நீயாவது புரிஞ்சுப்பேன்னு தான் நான் இங்க வந்தேன். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க கூட முடியாத நிலைமையில இருக்கேன். நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க நடக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியணுமே. யார் யார் என்னென்ன வேலை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறது தான் இப்போ புத்திசாலித்தனம். நமக்கு ஒரு ஆள் தேவை, அது யாரா இருந்தா எனக்கு என்ன. இப்போதைக்கு இந்த அடிமை என்கிட்ட சிக்கி இருக்கு. உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது மைதிலி அண்ணி. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, பேசுவோம். என்ன தவிர வேற யாரால உங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியும் அண்ணி? என்னோட எவ்வளவோ ப்ராப்ளம்ல எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் நீங்க பண்ணிருக்கீங்க, அதை என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? இப்போ நீங்க என்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு என்ன தேடி வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை தனியா விட முடியும்? நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அண்ணி. நிஜமாவா ஆலியா? நீ எனக்கு உதவி செய்வியா? கண்டிப்பா செய்வானி. நீங்க வேணா என்ன மறந்துருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா நான் தான் வந்து நிப்பேன். இப்ப நான் என்ன பண்ணும் நீயே சொல்ல ஆலியா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ போட்டு கொடுங்களேன். உங்க கையால சூப்பரா ஒரு டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அதை குடிச்ச உடனே எனக்கு மூளை ஃப்ரெஷ் ஆயிடும். நான் சூப்பரா ஒரு ஐடியா கொடுப்பேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் போட்டு கொடுக்குற டீயை குடிச்சிட்டு நீ நல்லா யோசி.